அனைவருக்கும் வணக்கம். மதுரையிலிருந்து அக்னிராஜ். நான் வந்து ஹோம் அப்ளையன்சஸ் சேல்ஸு, ஸ்பேர்ஸு, சர்வீஸு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய வீட்டில் வந்து குக்கர் வெடிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி வெடிக்குது, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து சொல்லித்தரேன். இந்த இருக்குது, இது குக்கர் மூடி. இதில் வந்து என்ன ஆகும்னா, இது கேஸ்கெட், இது வெண்ட் டியூப்பு, இது சேஃப்டி வால்வு. வெண்ட் டியூப்பு, சேஃப்டி வால்வு. இதில் வேறு ஒன்றும் இருக்காது, அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்னா, இந்த வெண்ட் டியூப்பில் நம்ம அரிசியோ பருப்பையோ சரியாக களையாமல் விட்டோம்னா சின்ன சின்ன கற்கள் இருக்கும். அந்த கல் வந்து இந்த வெண்ட் டியூப் வழியாக போய் அடைச்சிக்கிறோம். ஆவி வெளியே போக முடியாமல் வந்து இந்த வெண்ட் டியூப்பில் அடைச்சிக்கிறோம். அடைச்சிக்கிச்சுன்னா உள்ளே நம்ம சமையல் பண்ண வந்து ஹீட்டு ஆக ஆக ஆவி வந்து நிறைய ஸ்டோரேஜ் ப்ரெஷர் ஆகிக்கிட்டே இருக்கும், நிறைய ஆகும். அந்த ப்ரெஷர் வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து வெயிட்டு போடுவோம். அதை வந்து ஓரளவு ப்ரெஷருக்கு மேலே அந்த வெயிட்டை வந்து தூக்கிட்டு ஆவி வெளியே வந்துடும். அப்போத்தான் வந்து அது வந்து வெந்துச்சுன்னு அர்த்தம். அப்படியே அந்த உள்ளே ஒரு கல் அடைச்சிக்கிச்சுன்னா ஆவி போகாது, ஆவி பூரா உள்ளே வந்து லோடாகிக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் வீட்டில் செய்கிற தப்பு என்ன கேட்டிங்கன்னா, மூடியை வந்து ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. நம்ம கை இப்படி இருக்கிறதுனால மூடி வந்து ஆவி போகல அப்படின்ட்டு அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணுறப்ப கையில் இப்படி பிடிச்சிக்கிறதுனால ஓப்பன் பண்ணுறது இப்படி வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், ஓப்பன் பண்ணவுடனே அந்த லோடுக்கு அப்படியே வந்து குக்கர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பனாக டம்முன்னு வந்து முகத்தை வந்து அடிச்சிடும். இப்படி அடிச்சுன்னா முகத்தில் வந்து அடிபட்டுரும். சில பேர் வந்து அந்த மாதிரி டயத்தில் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. சரி, ஓப்பன் பண்ணலாம், எப்படி நம்ம அதை இது பண்ணுறது அப்படின்னா, சேஃப்டி வால்வ். இதுக்கு பேரே வந்து சேஃப்டி வால்வ். இந்த சேஃப்டி வந்து நம்மளை சேஃப்டி பண்ணுறதுக்கு. இந்த சேஃப்டி வால்வ் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து லேசான அலுமினிய பூச்சு. இந்த இடத்துல இந்த பக்கம் வந்து ஓட்டமாக இருக்கும், இந்த ஓட்டை வந்து உள் சைடு அடைச்சிருக்கும். இது வந்து லேசான அலுமினிய பூச்சு. இந்த சேஃப்டி வால்வில் நம்ம இந்த மாதிரி நான் ரொம்ப நேரமாக அடுப்பில் வச்சுருக்கேன், ஆவியே வரலை அப்படின்னு டயத்தில் வந்து ஆவி கொஞ்சம் கூட வரலன்ற டயத்தில் வந்து நம்ம அந்த குக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சிக்கக்கூடாது. அந்த டயத்தில் நமக்கு ஆபத்தாகும். அப்போ என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன ஆணியோ ஊசியோ வச்சு இந்த சேஃப்டி வால்வில் வச்சு லைட்டாக ஒரு சுத்தியலோ ஒரு வேறு எதையோ வச்சு லைட்டாக அடித்தோம்னா இந்த சேஃப்டி வால்வ் வந்து சொன்னோம்ல, லேசான அலுமினிய பூச்சி தான். அது லேசாக ஓட்டை விழுந்துடும். ஓட்டை விழுந்தால் ஆவி ஃபுல்லாக இது வழியாக போயிடும். அப்போ உள்ளே எந்த ப்ரெஷரும் உள்ளே இருக்காது. நீங்கள் அதுக்கடுத்து திறந்துக்கலாம். நீங்கள் திறந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. இன்னொன்று, குக்கர் கேஸ்கெட்டு. நிறைய வீட்டில் வந்து குக்கர் கேஸ்கெட்டு வந்து சீக்கிரமே போயிடும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த கேஸ்கெட்டை வந்து இதுக்குள்ளேயே போட்டிருப்பாங்க. உள்ளே போட்டவுடனே நீங்கள் வந்து அடுப்பில் வைக்கிறப்ப வந்து ஹீட் ஆகிறப்ப இந்த ரப்பர் வந்து சுருங்கும். இதுக்குள்ளேயே போட்டால் இந்த சைஸுக்கு உள்ளதே ஆகும். அது இந்த சைஸுக்கு மேலே போகாது. உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த அளவு வந்து சுருங்கிடும். அப்போ கேஸ்கெட்டு சுற்ற ஆரம்பிச்சிடும். கேஸ்கெட்டு உள்ளே சுற்றுச்சுனாவே லூஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொன்று, இந்த கேஸ்கெட் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் ரொம்ப ஹார்டாகிட்டாலும் வந்து கேஸ்கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சரி, இந்த கேஸ்கெட்டை நம்ம எப்படி ரொம்ப நாளைக்கு பயன்படுத்துறது அப்படின்னா, இந்த கேஸ்கெட்டை வந்து யூஸ் பண்ணுறப்ப மட்டும் மூடிக்குள்ளே போடுங்க. மற்ற டைம் வந்து ஏதோ ஒரு ஹேங்கரில் தொங்க போட்டுருங்க. மெயினாக தொங்க போடணும். நிறைய வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறத விட தொங்க போடுறது பெஸ்ட்டு. ஏன் வந்து இதை தொங்க போடணுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிறப்ப வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறப்ப மைக்ரோ அளவில் வந்து இது வந்து சுருங்கும். இதை நீங்கள் தண்ணியில் அலசி ஒரு தொங்க போட்டிங்கன்னா அந்த மைக்ரோ அளவுக்கு விரியும். ஏன்னா இப்போ தொங்குறப்ப லோடு கொஞ்சம் இழுக்குமில்ல, அப்போ விரியும். உள்ளே போடுறப்ப சுருங்கும், வெளியே போடுறப்ப விரியும். நீங்கள் இதுக்குள்ளேயே போட்டிங்கன்னா சுருங்கிட்டே போகும். அதனால் யூஸ் பண்ணுற மட்டும் இதுக்குள்ளே போடுங்க. மற்ற நேரம் தொங்க போடுங்க. அளவு வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகிக்கிட்டே போகும். ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து கேஸ்கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அதே மாதிரி இந்த சேஃப்டி வால்வ் வந்து நிறைய வீட்டில் வந்து ஸ்க்ரப்பர் போட்டு சுத்தம் பண்ணுவாங்க. ஸ்க்ரப்பர் போட்டால் இது வந்து லேசான அலுமினிய பூச்சு தேஞ்சிரும், ஓட்டை விழுந்துடும். அந்த தப்பு செய்கிறாங்க நிறைய வீட்டில், செய்யக்கூடாது. இதுதான் அந்த குக்கரை நீங்கள் வந்து பராமரிக்கிறது. இன்னொன்று, இந்த ஹேண்டில் லூஸாக இருந்தால் அப்பப்போ டைட் பண்ணிக்கங்க. இந்த ஹேண்டில்னாலேயும் வந்து கேஸ் வந்து, அதாவது அந்த ஆவி வந்து வெளியே போய்கிட்டே இருக்கும், சீக்கிரம் வேகாது. இதுதான். அனைவருக்கும் நன்றி. மதுரையிலிருந்து அக்னிராஜ். அடுத்த வீடியோ வந்து மிக்சி பராமரிப்பு பற்றி நான் போடுறேன். அனைவருக்கும் நன்றி.